ஐ எம் அ பார்ன் ஹிந்து இதை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலான் இருக்கேன். எதுக்கு சார் சம்மந்தம் இல்லாமல் எதை பேசுகிறீங்க? ஏன் சம்மந்தம் இல்லாமல் நான் ஐ எம் அ பார்ன் கிறிஸ்டின் சொல்லும்போது ஐ எம் அ பார்ன் ஹிந்துன்னு சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்லக்கூடாதா? நிகழ்ச்சிக்கு போப்பா, தேவையில்லாமல் பேசாத. இப்போ ஒரு அளவுக்கு தான் உன் இஷ்டத்துக்குலாம் மாற்றிக்க முடியாது, என்னால் புரியுதா சார்? இருங்க, பழகிடுச்சு அப்படியே. ஜூலை மாதத்தில் அங்கே ஒரு பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு தலைமைச் செயலாளர் உத்தரவின் அடிப்படையில் தொடர் ஆய்வுகள் இந்த பட்டாசு ஆலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எல்லாமே அனுமதி பெற்று இயங்கும் ஆலைகள் தான், ஆனால் ஏதாவது 1-2 விதிமீறல்கள் இருக்கின்றன. இதை காரணமாக வைத்து வருவாய்த்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் காவல்துறையும் இந்த பட்டாசு ஆலைகளை தொடர்ந்து சீல் வைத்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 200க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கின்றன. வருவாய்த்துறை பட்டாசு ஆலைக்கு சீல் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ரேட், தொழிலாளர் நலத்துறை இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் துறை சீல் வைத்திருந்தால் அதற்கு ஒரு ரேட் என்று வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள், ஏன்னா அவர் அந்த மாவட்டத்துக்கான அமைச்சராம், அந்த அடிப்படையில் அவரும் வசூல் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம குட்காவோட மருமகனும் வசூலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த வசூலை கண்காணித்து உளவுத்துறை அரசுக்கு தகவல் அளிக்கும். 5000 தொழிலாளிகள் இந்த 200 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதனால் வேலை இழந்து நிற்கிறார்கள். எனக்கு மதுரையில் ஒரு மாதம் நான் சிறையில் இருந்தபோது சிவகாசியை சேர்ந்த ஒரு சிறை காவலர் எனக்கு 1 மாதம் தொடர்ந்து பணியில் இருந்தார். அப்புறம் நைட்டு என்ன வேலை, அவரோட வெட்டியாக பேசுவது தானே, அப்படி வெட்டியாக பேசி கொண்டிருந்த போது தான் அந்த பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அந்த பட்டாசு மருந்தோடு தான் அவர்களது வாழ்வே. பிரேக்கே இல்லாமல் வருடத்தின் 365 நாட்களும் அவர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடுவார்கள். அதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போது அரசின் கடுமையான சட்டங்களின் காரணமாகத்தான் குழந்தைகளை அந்த வேலைகளில் ஈடுபடுத்துவதை நிறுத்தியிருக்கிறார்கள். இல்லை என்றால் குடும்பமாக சென்று வேலை செய்வார்கள். அது அவர்களுக்கு வருமானம். அந்த வருமானத்தை நம்பி தான் எல்லா குடும்பங்களும் இருக்குது, பெரும்பாலான குடும்பங்கள் இருக்குது. அதுவும் இப்போ வேற தீபாவளி சீசனாக நெருங்கிட்டு இருக்கு சார். இதில் மட்டும்தான் அவங்களுக்கு லாபமே. வருஷம் பூரா இருக்கும். இது என்னென்ன தீபாவளி சீசன் நெருங்கும்போது என்னென்னா, ஏற்கனவே இதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ் எடுத்துருவாங்க. ஓகே. தீபாவளி வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடி செய்கிறது கிடையாது. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தீபாவளினா 1 மாதம் முன்னாடி பட்டாசு ஆரம்பிப்பாங்க போல இருக்குன்னு. வருடம் முழுக்க இந்த வேலை நடக்கும். வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நாம் இங்கிருந்து பட்டாசுகளை அனுப்புகிறோம். ஸோ விதிமீறல்கள் இருக்கலாம், நாம் மறுக்கல. ரொம்ப பியூராக எல்லாம் 100% சரியாக அங்கே பட்டாசு ஆலைகளை நடத்துகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. 100% பர்ஃபெக்டாக பார்த்தா நம்மளாம் ஒரு சட்டை போட முடியாது சார், உண்மை. ஸோ 100% பர்ஃபெக்டாக இல்லாமல் ஸ்டாண்டர்ட் பட்டாசு ஆலை, காளீஸ்வரி பட்டாசு ஆலை போன்ற பெரிய ஆலைகளும் இருக்கும் தானே. அது உள்ள ஆய்வு பண்ணி போய் சீல் வைக்கிறீங்களா? மண்டை மேலே போடுவான்னு தெரியும். இதனால் சிறு ஆலைகளை சென்று ஆய்வு என்ற பெயரில் ஆய்வு செய்து சீல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட் அந்த குட்கா மர்மவனும் இதில் வசூலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வருகின்றன. பர்வேஷ் குட்கா மருமகனா தெரியாதா? யார் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சுற்றுறது? அமைச்சரவையில் ஒரே மருமகன் அவர்தான். இதே அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அந்த பகுதி மக்கள் 2-3 பேர் தொலைபேசியில் அழைத்து, அண்ணா கொஞ்சம் பேசுங்க, நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க, கம்பெனி முதலாளி ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்குவார், எங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாள் கூலியும் எங்களுக்கு நஷ்டம், சொல்லுங்கள், ஆய்வு பண்ண சொல்லுங்கள், சேஃப்டியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள், சீல் வச்சுட்டு போனாங்கன்னா நாங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுறது என்று அவர்கள் இதை முறையிட சொன்னார்கள். அந்த முறையிடலை நிகழ்ச்சி வாயிலாக அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வந்து விட்டேன்.